அதிமுக பாஜக கூட்டணியா? ஆமா கூட்டணி. எது வரைக்கும்? தேர்தல் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு அதை பார்த்துக்கலாம். தனிப்பெரும்பான்மையா அதிமுக ஆட்சி அமைக்கும், அதுல மாற்றமே வேணாம். நீங்க உங்களுடைய ஆட்டம் கர்நாடகாவோட முடிஞ்சு போச்சு. கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் அது வேண்டாம், எடுபடாது, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. இங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி. திமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு மு.க. ஸ்டாலின், அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. அதிமுக கபலீகரம் செய்கிறது பாஜக, அதனால எனக்கு வருத்தமா இருக்குன்னு அவர் பேசுறாரு. உங்களை பதில் கொடுக்கறதுக்காக எடப்பாடி அவர்கள் பதில் கொடுக்கறாரு. விசிகாவை கபலீகரம் செஞ்சு திமுக கபலீகரம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலதான் சிபிஐ எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க. உங்களால வெளியேற முடிஞ்சா? அப்ப அதிமுக முதல்வர் வேட்பாளர்ல மாற்றம் எதுவும் இல்ல. அதெல்லாம் நீங்க நம்ம மாத்தணும்னு நினைச்சா கூட அது நடக்காது. திமுகவை ஆட்சி கட்டில இருந்து இறக்கணும்னா அதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேருங்க அப்படின்றதுதான் ஒரு பொதுவான பார்வையாளனாக மக்கள் பாக்குறாங்க. ஆனா இங்க நடக்க மாட்டேங்குதே. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான அக்னேஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைஞ்சு விட்டது. முதல்ல ஜில்லாகல எடப்பாடி அவர்கள் தான் போய் சேர்ந்திருக்காரு. நிர்வாகிகள் தொண்டர்கள் ஜில்லாகல அப்படின்னாரு. அப்புறம் மாவட்ட ரீதியாக எல்லாரையும் சந்திச்சு பேசி நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான்ப்பா இருக்கோம், உங்களுக்கு என்ன, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலைன்னு பேசி அதை முடிச்சிட்டாரு எடப்பாடி அவர்கள். அமித்ஷா அவர்கள் வரும்போதெல்லாம் முதல்ல பேட்டி அறிவிக்கும் போதே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாரு. எடப்பாடி அவர்கள் முதல்ல பேசல அப்படின்னாலும் இப்ப தொடர்ச்சியா அதை மறுத்துக்கிட்டு இருக்காரு. கூட்டணி ஆட்சியில அதிமுக தலைமையில பெரும்பான்மையா நாங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஒரு பிரபலமான நாளிதழுக்கு பேட்டி கொடுத்ததுல பல நாட்கள் ஆயிடுச்சு. இருந்தாலுமே முதல்வரா யார் இருப்பாங்கன்னு கேட்கும்போது உங்க கூட்டணியில அதிமுகவுல இருந்து தான் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு ரொம்ப தெளிவா. எடப்பாடின்ற வார்த்தையை அங்க ஏன் பயன்படுத்தல அப்படிங்கிறது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எழக்கூடிய ஒரு மிகப்பெரும் கொஸ்டினா இருக்கு. அப்ப மாற்றப்படுவாரோ, எடப்பாடி அவர்களை மாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இல்ல. அதிமுக அதுல யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது யாரு? டெல்லியா இல்ல தமிழ்நாடா? நீங்க தான் சொல்லணும். நீங்க தானே கூட்டணியில. இந்த வேலையெல்லாம் தேசிய மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு மாநில கட்சி, அது மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாஜகன்ற ஒரு தேசிய கட்சி, அவ்வளவுதான். கூட்டணி தேர்தலுக்காகத்தான். ஒட்டுமொத்த கொள்கையும் ஒட்டுமொத்த கட்சியும் நம்ம அடகு கடையில அடமானம் வைக்கிறதெல்லாம் இங்க கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களால் உருவாக்கப்பட்டதல்ல இந்த அதிமுக. இன்னைக்கு பல்வேறு தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் யாரையும் நான் குறைச்சு மதிப்பிடல. ஆனா அதே நேரத்துல இந்த தலைவர்களால் இந்த இயக்கம் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இல்ல இல்ல இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, இரட்டை இலை சின்னம், கோடான கோடி அழுக்கு வெட்டி கட்டிக்கிட்டு வாழ்றாங்களே அதிமுக தொண்டர்கள், புரட்சி தலைவருக்காக தன்னுடைய கைகள்லையும் தோள்கள்லையும் அந்த கருப்பு இதை வச்சு பச்சை குத்திக்கிட்டாங்களே, அந்த தொண்டர்களால் தான் இந்த இயக்கம் இன்னைக்கு இருக்கு, இனிமேலுக்கும் இருக்கும். ஆகவே ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிறது கூட்டணியோட வச்சுக்கோங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறோமா சாப்பிடுறோமா மொய் எழுதுறோமா அதோட வீட்டுக்கு வந்துடணும். கல்யாணம் முடிச்சவன் வீட்டுக்குள்ளேயே போய் நான் கல்யாணத்துக்கு மொய் எழுதுனேன், எனக்கு ஒரு 6 மாசம் உன் வீட்டுல நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய இழிவான செயல். நீங்க இப்படி சொல்றீங்க. இவ்வளவு அழகா சொல்றீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதான் சொல்றாங்க. மக்கள் அதான் சொல்றாங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முடிவு பண்ணிட்டாருன்னா, அவர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அதுக்கு மறு வார்த்தையே கிடையாது அப்படின்றாரு. ஆமா, என்ன சொன்னாரு? இல்ல அவர் சொல்லாத வார்த்தை இவர் சொல்றாரு. இல்ல எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னாரு அப்படின்றாரு. இல்ல அவர் என்ன சொன்னாரு? முதல்ல ஒண்ணு சொன்னாரு. இப்ப என்ன கடைசி என்ன சொல்லிருக்காரு அமித்ஷா அவர்கள்? அப்ப ஒரு மாத்தி பேசலாமா?
அப்ப நீ அமித்ஷா பேசுறது சரியா தவறா நீங்க சொல்லுங்க. இல்ல அப்ப அமித்ஷா அவர்களை நோக்கி ஏங்க, கேள்வி கேட்கணுமா அப்படி வேணாமா? அது தெரியா, அது தப்பு. ம், ஏங்க 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க? ம். ஏன் மாத்தி பேசுறீங்க? தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கும் போது அதி- என்ன சொன்னீங்க? ஏங்க, இருங்க. எடப்பாடி அவர்கள் தலைமையிலன்னு சொன்னீங்களா? நீங்க இன்னைக்கு என்னை ஏன் விட முதல்வர் வேகமா வேட்பாளரை இருக்கீங்க. பதில் தேர்ந்தெடுப்பேன் சொல்றதுக்கு. அப்படின்றீங்க? கேள்வி கேட்டுட்டு தமிழ்நாட்டுல பதில் சொல்ல விடாம தடுக்கிறது தான் தமிழ்நாட்டுல நெறியாளர்கள் நிறைய பேர் விட்டாங்க. அப்படிதான். அது மாதிரி நீங்களும் வந்துடாதீங்க. ம், நான் கேக்குறேன், அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு? அதிமுக தலைமையில் கூட்டணி, ம், அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி தான், பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுகவின் உள் விஷயங்களில் நாங்கள் தடைய மாட்டோம் தலையிட மாட்டோம்னு சொன்னாரா? சொன்னது மாதிரி ராம எல்லை கோடு மாதிரி, லட்சுமண எல்லை கோடு மாதிரி ஏன் மாறுறீங்க? அத எடப்பாடி அவர்கள் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படி இல்ல. அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டா இல்ல, இல்ல, மறுவார்த்தை கிடையாதுன்னு அடுத்து சொல்றாரு. சொல்லிட்டாரு. ஆ. அடுத்து என்ன சொன்னாரு? இந்த ம். கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடம் இல்ல, ம், தனித்து ஆட்சி அமைக்க. இன்னைக்கும் அதுதான், ம், நாளைக்கும் அதுதான், இன்னும் இப்ப 2040 வரைக்கும் அது அப்படித்தான். ம். அதுல மாற்றம்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மாற்றவே மாட்டார், மாற்றவும் கூடாது என்பதுதான் அதிமுக தொண்டர்களுடைய நோக்கம். ம், ம், அதனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியா? ஆமா கூட்டணி. ம், எது வரைக்கும்? தேர்தல் வரைக்கும் தான். ம், அதுக்கு பிறகு அதை பாத்துக்கலாம். ம், தனிப்பெரும்பான்மையா அதிமுக ஆட்சி அமைக்கும், ம். அதுல மாற்றமே வேணாம். அதனால அதை போட்டு நம்ம ரொம்ப அது ஆய்வு இல்ல பண்ணலாம். அதிமுகக்குள்ளேயே மூத்த அமைச்சர்களிடையே வந்து கொஞ்சம் சலசலப்புகள் இருக்கு. ஒரு சலசலப்பு இல்ல. முதல்வர் வேட்பாளர்கள் வந்து அதாவது அமித்ஷா அவர்களுடைய ஆணைகளுக்கு எடப்பாடி அவர்கள் இணங்கல அப்படின்னா என்ன வேணா நடக்கலாம். என்ன நடந்துரும்? 2026 தேர்தல் வரதுக்குள்ளேயே பல மாற்றங்கள் கூட நடக்கும். தேர்தல் ஆணையமும் ரெடியா இருக்கிறது பல்வேறு வழக்குகளை வச்சுட்டு சரி, அப்படின்னு பல விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படுகிறது. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க? பைலாவே எடுக்கிறாங்களே சார். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? 1972ல நான் இப்படி கேக்குறேன். நீங்க அதிமுக பைலாவை எடுக்கிறது ஒரு புறம். 2014ல முதல்ல பாஜக ஆட்சிக்கு 282 பேர்ல வந்தாங்க. 2019ல 303 பேர்ல வந்தாங்க. இன்னைக்கு 240 நிக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் பேசாத RSS தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாரு? அப்பா 75 வயசு ஆச்சுன்னா போங்கப்பா. அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தரா போங்கப்பா. அடுத்து யாருன்னு வரும்ல? அந்த பதவிக்கு யாருன்னு வரும்ல? வரும் கண்டிப்பா. உத்தரப்பிரதேசமா? அத்வானி அவர்களை வீட்டுக்கு அனுப்பின மாதிரி மோடி அவர்கள் ஏன் போக கூடாதுங்கிறதா மறைமுக செய்தி அது. அதானே? ஆமா. அதே மாதிரி அவரு அங்க போயிட்டாருன்னா அந்த பதவிக்கு யார் போட்டி போடுவா? பாஜகவுல இருந்து பலர் வருவாங்க சார். அந்த வேலையை மட்டும் பாருங்க, அதை சரி செய்யுங்கன்னு சொல்றோம். நீங்க சொல்றீங்களே, ஆனா மாநில கட்சியில இது யார் இது? இங்க இன்னொரு கேள்விய அதிமுக தொண்டர்களே கேக்குறாங்க. இந்நேரம் ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா இந்த பதில அமித்ஷா அவர்கள் அந்த பேட்டியில சொல்லிருப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இஃப் அண்ட் பட்ஸ்க்கெல்லாம் அரசியல்ல வேலையே கிடையாது. இன்னைக்கு என்ன நடக்குது? இருந்திருந்தால், நடந்திருந்தால் அது பார்ப்போம். நடந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமா? அது வேற. நான் கேக்குறேன், அவங்க இருந்திருந்தால் மத்தியில இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்களா? இருந்திருந்தால் மத்தியில இந்த ஆட்சி நீடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் வேற. இப்ப அது நம்ம பேச வேண்டிய பேசு பொருளே கிடையாது. இங்க நீங்க உங்களுடைய ஆட்டம் கர்நாடகாவோட முடிஞ்சு போச்சு. கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் அது வேண்டாம், எடுபடாது. நீங்க இங்க வரும்போது உங்களுக்கு அங்கேயே எங்க உத்தரப்பிரதேசத்திலேயே உங்களுக்கு ஆட்டம் காணி போச்சு. 70 இடத்துல போயிடுச்சு. அப்படி இருக்கனால ரொம்ப அதிகமா ஆசைப்பட்ட முகலாயர்கள் எவ்வளவு பெரிய ஆளுங்க. 1526ல வந்த பாபர்ல இருந்து கடைசியா வந்த இது வரைக்கும் எல்லா பேரும் என்ன பண்ணாங்க? நாதர்ஷா வரைக்கும் போராடினாங்க. 3 போர் நடந்துச்சு. அதுல என்ன ஆச்சு? நம்ம இங்க வரைக்கும் திண்டுக்கல் வரைக்கும் தான் வர முடிஞ்சு. அதுக்கப்புறம் வர முடிஞ்சா? முகலாயர்களாலேயே ஆதிக்கம் செலுத்தக்கூடியது தமிழ்நாடுல அன்னைக்கே வரல. இங்க மட்டுமா வரும்? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி. திமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு மு.க. ஸ்டாலின், அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. அங்க காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டுல வராது 67க்கு பிறகு. இங்க பாஜகவுக்கு இடமில்லை என்பதுதான் என்னுடைய ஆணிபூர்வமா எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஆணித்தரம். இதெல்லாம் சும்மா இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, மிரட்டுறாங்க.
மிரட்டுற வேலையெல்லாம் இது வரைக்கும் ஓகே, இனிமேலுக்கு அது நடக்காதுன்றது என் பார்வை. கூட்டணி ஆட்சி பத்தி பேசும்போது பேசுறாரு இந்த சுற்றுப்பயணத்துல தான். திருமாவளவன் அவர்களே, உங்களுடைய ஆசை என்ன? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறணுங்கிறதா உங்க ஆசை. ஆனா திமுகவிட்ட அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. எங்களுடைய நோக்கம் அதுதான் அப்படிங்கிறீங்க. இரட்டை நிலைப்பாடுலயே திமுகவோட தொடர்றீங்களே. கூட்டணி ஆட்சி வந்தா என்ன தப்பா? அப்ப நாங்க கூட்டணி ஆட்சி போனா தப்பு, நீங்க கூட்டணி ஆட்சி கேட்டா தப்பு இல்லையான்ற விஷயத்த ஏன் பேசணும் சுற்றுப்பயணத்துல? அப்ப அதை நார்மலைஸ் பண்ண பாக்குறாரா எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிறது எழும் இல்ல. அவருடைய பேச்சுகள் தானே எழுது எல்லாமே. இல்ல விசிக ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதுல அவங்க திரு ஆதவ் அர்ஜுன் முதல்ல அவர் தான் இந்த கேள்வியை கேட்டாரு. ஆதவ் அர்ஜுன் திமுகவினுடைய இன்ட்ரோடியூஸ்ட் நியூலி பிராண்டட் பொலிட்டீஷியன். ஸோ அவர் அங்கிருந்து உருவாக்குனதுனால நீ அங்க போய் பொது தொகுதியை கேளுன்னு தான் அனுப்பிச்சு விட்டாங்க. இங்க இருந்தாரு. இங்க இருந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, இங்க இருந்துகிட்டு நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னாரு. இங்கேயும் வெளியேற்றி விட்டாங்க. இப்ப தாவேகாவுக்கு போயிருக்கிறாங்க. அங்க போய் அவங்க அவங்க கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதை கேட்ட திரு ஆதவ் அர்ஜுனாவை ஏன் கட்சியின் தலைவர் வெளியேற்றி விட்டாரு? அவர் கட்சி கொள்கை அப்படி இல்ல, கூட்டணியில இருக்கோம் அப்படிங்கும் போது இப்ப நீங்க பாஜக கூட்டணியில இருக்கீங்க. அப்படி கேட்கிறவர் ஏன் துணை முதலமைச்சர் துணை பொதுச் செயலாளரை போட்டீங்க? இல்ல சார், பல விளக்கங்களை மன்னியரசு இல்லையா, பல ஷானவாஸ் இல்லையா இருக்காங்களே சார், 10-11 பேர் பொறுப்பான சட்டமன்ற உறுப்பினர் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர்கள் 11 பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க அப்படி பேசலையே. அதான் சொல்றேன். இப்போ விசிகா நியூலி இன்ட்ரோடியூஸ்ட் பல விளக்கங்களை கொடுத்துட்டாரு திருமாவளவன் அவர்கள். ஒரு பொது கட்சியை நோக்கி நம்ம பயணிக்கணும், ஒரு முத்திரை குத்திட்டாங்க நம்ம கட்சி. விசிகானா இப்படி ஒரு சமுதாயத்துக்கான கட்சின்னு நாங்க இல்ல, அதனால வெளியில இருந்து வரவங்கள வரவேற்கிறோம். பல விளக்கங்களை கொடுத்துட்டாரு சார். உங்கதுலயே இவ்வளவு பிரச்சனை இருக்குது. நீங்க இன்னொரு கட்சி கூட்டணி விக்குது, அங்க போது இங்க போது, அதை பேச வேண்டாம். அதிமுக கபலீகரம் செய்கிறது பாஜக, அதனால எனக்கு வருத்தமா இருக்குன்னு அவர் பேசுறாரு. உங்களை பதில் கொடுக்கறதுக்காக எடப்பாடி அவர்கள் பதில் கொடுக்கிறாரு. விசிகாவை கபலீகரம் செஞ்சு திமுக கபலீகரம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலதான் சிபிஐ எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க. உங்களால வெளியேற முடிஞ்சா? அப்ப கபலீகரம் எந்த கட்சியை பண்ணிட்டாங்க? Z+ பாதுகாப்பு விமர்சனத்தை எழுப்பியிருக்காங்க. அதனால என்ன, ஏன் திடீர்னு எடப்பாடி அவர்களுக்கு Z+ பாதுகாப்பு, விஜய் அவர்களுக்கு Y+ பாதுகாப்பு கொடுத்தாங்க, அதே மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்து அவங்கள கார்னர் பண்ணி வச்சுக்கும் பாஜக. ஒரு கார்னரும் கிடையாது. என்ன கார்னரு இது? பாஜக காசா அது? சொல்லுங்க. மத்திய அரசினுடைய காசு. உங்களுக்கு தேவைப்பட்டா கூட நீங்க சென்னை மாண்புமிகு உயர் நீதிமன்றத்துல எனக்கு என்ன 2 எஃப்ஐஆர் இருக்குது, எனக்கு நீங்க கேளுங்க. அப்ப எடப்பாடி அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. இல்ல ஏற்கனவே அது இருந்ததா புகார் கொடுத்திருக்காங்கல்ல டிஜிபி ஆபீஸ்லயும், அந்த மாவட்ட இதுலயும் 2-3 மாவட்ட செயலர் கொடுத்திருக்காங்கல்ல. ஆகவே இருக்குது, அதன் அடிப்படையில் கொடுத்திருக்காங்க. சரி, அந்த பேட்டியில இன்னொரு விஷயம், அமித்ஷா அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது தாவேகா தலைவர் விஜய் உங்க கூட்டணிக்கு வரவேற்பீங்களா, அவரும் உங்க கூட்டணியில வருவாரா, பாஜக அதிமுக தாவேகா கூட்டணி அமைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு எல்லா கட்சியிலும் ஒன்றுபட்டு நாங்க இந்த தேர்தலை சந்திப்போம், போக போக தெரிஞ்சுப்பீங்க, அவரும் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்ப தாவேகா பாஜக அதிமுக இந்த தேர்தலை சந்திக்க போகுதுன்னு எடுத்துக்கலாமா? அது சேர்ந்தா தான் பேச முடியும். தாவேகாவை பத்தி விஜய் அவர்களும் அதிமுகவை எந்த இடத்துலயும் விமர்சிக்காம வராரு. அதனால என்ன, இன்னைக்கு நடந்த அஜித்குமார் வழக்க பத்தி பேசுறாரு, அந்த கொடுமையை பத்தி பேசுறாரு. ஆனா அன்னைக்கு நடந்த கொடுமைகள், அந்த வழக்குகள், அந்த லாக் அப் டெத்ஸ் எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு விஜய் அவர்கள். பொருள் என்ன? அத கேக்குறேன். இப்போ தமிழ்நாட்டுல எனக்கு அந்த கேள்வி இருக்கு. லாக் அப் டெத், காவல் நிலைய மரணங்களை பத்தி பேசுற ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல நடந்த காவல் நிலைய மரணங்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன், அதை இந்த தமிழ்நாடு இனியொரு போதும் இனியொரு மனிதன் இங்க லாக் அப் டெத்தால இறக்க கூடாதுன்னு பேசலாம். திமுக ஆட்சியில நடந்த காவல் நிலைய மரணங்களுக்காக மட்டும் ஒரு அரசியல் தலைவர் பேசுறாரு அப்படின்னா அதுல பல கேள்விகள் எல்லத்தானே செய்யும். அதை பத்தி எனக்கு தெரியல. அவங்க கூட்டணி வர்றாங்களா? ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, அவங்களுக்கும். எனக்கு சாஃப்ட் கார்னர்ல என்ன இல்ல, அதிமுகவுக்கும் இருக்கு, தாவேகாவுக்கும் இருக்கு. ஆமா அது சாஃப்ட் கார்னர் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா திமுகவை ஆட்சி கட்டில இருந்து இறக்கணும்னா அதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேருங்க அப்படின்றதான் ஒரு பொதுவான பார்வையாளனாக மக்கள் பாக்குறாங்க. ஆனா இங்க நடக்க மாட்டேங்குதே. என்ன பொருள்? அங்க 13 கட்சி சேர்ந்தாலும் எங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்றுதான் சொல்றாங்க. ஆனா இங்க எத்தனை முதலமைச்சர்? நான் தான் முதலமைச்சர், நீ தான் முதலமைச்சர், ஒரு முதலமைச்சர் தானே இருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு. அதனால இவங்க எல்லாருமே ஒரு கனவுல இருக்கிறாங்க.
தாவேகா என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம்னு இவ்வளவு நாள் நம்ம காத்திருந்தோம். ம். 2026க்கு பிறகு என்னன்றது அப்புறம் நம்ம முடிவெடுப்போம். எத்தனை வாக்கு சதவீதம், அவர்களுக்கு அரசியல் எப்படி பின்புலம் இருக்குதுன்னு அப்புறம் தான் பேச முடியும். அப்ப அதிமுக முதல்வர் வேட்பாளர்ல மாற்றம் எதுவும் இல்ல. அதெல்லாம் நீங்க நம்ம மாத்தணும்னு நினைச்சா கூட அது நடக்காது. 1972ல எம்ஜிஆர் அவர்களால கொண்டு வரப்பட்ட பைலாவை எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆவதற்காக பல மாற்றங்களை செஞ்சிருக்காரு, நீக்கி இருக்கார். அதனால அது தொடர்பான விசாரணையை அந்த பைலா படி தொடங்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அப்ப அதையெல்லாம் விசாரிச்சா இவர் பொதுச் செயலாளர் ஆனதே செல்லாதுங்கிற மாதிரி வரும் இல்லையா? தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மாவட்ட நீதிமன்றத்துக்கு சமமானதுதான். எந்த ஒரு தேர்தல் ஆணையமும் இதுவரைக்கும் 52 உச்சபட்ச அதிகாரம் பெற்றது தேர்தல் ஆணையம் இல்லையா சார்? உச்சபட்ச அதிகாரம் பெற்றது உச்ச நீதிமன்றம் தான், தேர்தல் ஆணையம் அல்ல. ரைட்டுங்களா? ம். அதனால தேர்தல் ஆணையம் வந்து ஆனா துணை குடியரசுத் தலைவர் கேக்குறாரு, ஜெகதீப் தங்கர் என்ன கேக்குறாரு, உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா அப்படின்னு கேக்குறாரு. இருக்கட்டும். ஆமா ஆமா, அப்படி கேக்குறது தானே அவர் வந்து துணை ஜனாதிபதியாவே போட்டிருக்கோம். அத கூட என்ன நீங்க உங்களுக்கு என்ன, அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, அதை விட்டுருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தேர்தல் ஆணையம் என்பது எந்த ஒரு அரசியல் கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம், பணி என்ன? வேலை தேர்தலை நடத்துவது, சட்டமன்ற, நாடாளுமன்ற, ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது, சின்னத்தை ஒதுக்குவது, இதுதானே. இந்த 2 வேலை தானே. ஒருவேளை கட்சி 2ஆக செங்குத்தாக பிளந்தால் சின்னத்தை பெரும்பான்மை யாருக்கு என்பது பார்ப்பது. ரைட்டா? 2வது கட்சி தாவல் தடுப்பு சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதன்படி நிறைய பேர் அங்க போயிட்டாங்களா இல்லையா அப்படின்றத பாக்குறது தான். இந்த 3 வேலை தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. இன்னைக்கு சில பேருடைய ஆசைகளுக்கும் அபிலாசைகளுக்கும் சில காரணங்களுக்காக அது செயல்படுமே. ஆனால் நாட்டில் நீதிமன்றம் இன்றைக்கும் உயிர் துடிப்போடு இயங்குகிறது, இயங்க வேண்டும். அப்படி இயங்கினால்தான் அங்கு ஜனநாயகம் என்ற சொல்லாடல் உயிரோட இருக்குதுன்னு நான் பாக்குறேன். ஓகே, இந்த கோரிக்கையை நீங்க பாஜகவுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கிறேன். சரி, ஓகே. லாஸ்டா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்க போறாரா அப்படிங்கிற ஒரு செய்திகள் நேற்றெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் கூட்டம் நடத்தியிருந்தாரு. எந்தவித நிபந்தனையும் இல்லாம அதிமுகவோட இணைய தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலுக்காக இணையவீங்களா? எல்லாரும் வெளியில விளக்கப்பட்டவங்க, நீக்கப்பட்டவங்க, விலகவங்க, அவங்க எல்லாம் அதிமுகவுல மீண்டும் ஒன்று சேருவார்களா, இல்ல இப்படியே தான் தொடரும்? அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள், இவங்க 2 பேருக்குமான போட்டி. அது அடியன் அக்னீஸ்வரனுடைய கருத்து அங்க எடுபடாது, நான் சொல்லவும் விரும்பல. நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் சென்னை நன்றி. சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.